பாபா ஷிரடிக்கு வந்த மறு வருஷம் நல்ல பஞ்சம் ஏற்பட்டது ஷிரடியில. அப்ப பாபா வசதியான நந்தாராம் அப்புறம் தாத்தியா பாபா கூட இவங்க 2 பேர் வீட்டுல மட்டும்தான் யாசகத்துக்கு போவாரு. அரை ரொட்டிக்கு மேல வேண்டாம்னு சொல்லிடுவாரு. பாபா எப்பவும் யாசிக்கும் போது எல்லா உணவுகளையும் ஒரு தகர தட்டுல வாங்கிக்குவாரு. ஒன்னா கலந்துதான் சாப்பிடுவாரு. இதை பாக்குற தாத்தியா பாபாவை கேலி பண்ணி சிரிப்பான். ஆனா இதை பத்தி என்னைக்குமே தாத்தியாவோட அம்மா கிட்ட பாபா புகார் பண்ணதே கிடையாது. பாபாவுக்கு ஏதாவது வித்தியாசமான பலகாரம் கிடைச்சா அதை தாத்தியாவுக்கு கொடுக்கறதுக்காக தாத்தியா வீட்டு வாசல்லே ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருப்பாரு. தாத்தியாவோட அம்மா பாயாஜி பாயி இவங்கதான் யாசகம் கேட்கும் போது வீட்டுல கொடுத்துருவாங்க. அப்படி 12 மணி வரைக்கும் அவர் வரலன்னா அவர் எங்க தேடிக்கிட்டு போய் பாபாவை தேடி போய் சாப்பாடு கொடுக்கறது பாயாஜி பாயியோட வழக்கம். அந்த காலத்துல செருப்பு போடுற வழக்கம் இல்ல. மதியம் வரைக்கும் பாத்துட்டு கிளம்புறதால மதிய வெயில் கால சுடும். பாபா சில நேரங்கள்ல காடுகளுக்கு நடுவுல போய் தியானத்துல அமர்ந்துருவாரு. அப்ப காடுகளுக்கும் தேடி போய் அந்த அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க. அப்ப காடுகளுக்கு நடுவுல போறப்ப அங்க இருக்க கல்லு முள்ளு எல்லாம் அவங்க காலை கிழிக்கும். ஆனா அதை பத்தி எதுவுமே அந்த அம்மா கவலைப்படாம பாபா இருக்க இடத்துக்கு போய் பாபாக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. சில நேரம் பாபா தியானம் கலைஞ்சு தானே சாப்பிடுவாரு. தியானம் கலையாம இருக்கிறதுனால அவங்களே ஃபுல்லா ஊட்டி விட்டு திரும்பி வந்துருவாங்க. இப்படி அம்மா கஷ்டப்படுறத பார்த்த பாபா காடுகளுக்கு போய் தியானம் செய்யறதை நிறுத்திட்டு மசூதியிலே தியானம் செய்ய ஆரம்பிச்சாரு.